காஸ்மிக் கதிர் கேன்சர். ஓகே. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. சில விஷயங்களை நம்ம அங்கங்கே கேள்விப்படுறோம். அதுல இருந்து நம்மளே ஒரு சில விஷயங்களுக்கு வரோம். காஸ்மிக் கதிர் ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஆனா காஸ்மிக் கதிர்ல வந்து நம்ம எதுவுமே இல்லாம அப்படியே போயெல்லாம் நிக்க போறது இல்லைல்ல. மழையில வந்து நம்ம சில சமயம் ஜாலியா நனையணுங்கிறதுக்காக நிக்கிற மாதிரி காஸ்மிக் கதிர் மழையில நம்ம நனையத்துக்காக நிக்க போறோம், நிக்க போறது இல்லைல்ல. அதனால அப்படி பிரச்சனை கிடையாது. காஸ்மிக் கதிரை விட ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பெரிய சவால் அப்படிங்கிறது வந்து சூரியன் அப்பப்போ ஏற்படுத்தக்கூடிய சூரிய புயல், சூரிய காந்த புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு சூரியன் சீறி அதுல இருந்து மிக ஆற்றலோட கதிர்கள் வெளில வரும். பட் இதெல்லாம் முன்னாடியே வரும், நமக்கு தெரியும். எப்போ வந்து சேரணும் தெரியும். அந்த சமயத்துல அந்த விண்வெளி கூடத்துக்குள்ள வந்து ஒரு பாதுகாப்பான இடங்கள் இருக்கு, அங்க போய் இருப்பாங்க. அப்புறம் அது அந்த புயல் கடந்து போனதுக்கு பிறகு திரும்பி இயல்புக்கு திரும்பி வந்துருவாங்க. நம்ம பூமியில புயல் வந்தா நம்ம வந்து கடல்ல போகாம அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கை. கேன்சர் வருமா? விண்வெளிக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு கேன்சர் வரும் அல்லது கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு கூடும். எல்லாருக்கும் வரலனாலும் வாய்ப்பு கூடும் அப்படின்லாம் சில கருத்து இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு சேர்ல உட்காந்து வரும் வராது அப்படின்னு பேசுறது சரியில்லை. எப்படி பண்ணணும்? இது வரைக்கும் சுமார் ஒரு 500-550 விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு போயிருக்காங்க. அவங்கள எடுத்துக்கணும். அதே மாதிரி வாழ்முறை கொண்ட விண்ணுக்கு போகாத மண்ணில் இருக்கக்கூடிய நபர்களை எடுத்துக்கணும். 2 பேர்லயும், இந்த 2 குழுலையும் கேன்சர் சதவீதத்துல வேறுபாடு இருக்கு. இப்போ ஒரு விண்வெளி வீரருக்கு கேன்சர் வந்துருச்சு, அப்போ விண்வெளிக்கு போனதுனால வந்ததுன்னு சொல்ல முடியுமா? கேன்சர் வந்த எல்லாருமே வந்து தண்ணி குடிச்சிருக்காங்க. ஸோ அப்ப தண்ணி குடிச்சதுனால தான் கேன்சர் வந்ததுன்னு சொல்லுவோமா? இல்ல இல்லையா? சும்மா எளிமைக்கா தண்ணின்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி 2 குரூப் எடுத்துக்கணும். இந்த 2 குரூப்ல சாதாரண மக்கள்கிட்ட வந்து கேன்சர் சதவீதம் கம்மி, இந்த விண்வெளி போன வீரர்கள்ல வந்து கேன்சர் சதவீதம் அதிகம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்? விண்வெளியினால வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை நடத்தினாரு. அதாவது வந்து விண்வெளி வீரர்களுடைய இறப்புக்கான காரணங்கள் என்ன, அந்த இறப்பு காரணங்களுக்கும் சாதாரண மக்களுடைய இறப்பு காரணங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. மார்டாலிட்டி இதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ சில விண்வெளி வீரர்கள் வந்து விமான விபத்துல இறந்திருக்காங்க. யூரி ககாரின் முதல்ல போனவரே விமான விபத்துல இறந்துட்டாரு. அது தனி, அதை வந்து நம்ம கணக்குல வச்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து பல பேரும் வந்து விமான ஓட்டிகளாக இருந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஆபத்து அது தனி, அதுக்கும் விண்வெளிக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா. மற்றபடி பார்க்கும்போது சுமார் ஒரு 550 விண்வெளி வீரர்கள், ரஷ்ய விண்வெளி வீரர்கள், சோவியத் விண்வெளி வீரர்கள், அமெரிக்க விண்வெளி வீரர்கள் எல்லாரையும் தொகுத்து 2018 இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு ரெனால்ட்ஸ் அப்படிங்கிறவரு. அந்த ஆராய்ச்சியில வந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சாதாரண மக்கள்கிட்ட உங்களை என்ன மாதிரி என்னெல்லாம் காசு இருக்கும், என்ன சதவீதத்துல அந்த காசு இருக்கும், இறப்பு காரணம் இருக்கும், அதே மாதிரிதான் இங்க ரெண்டுத்துலயும் பெரிய வேறுபாடே இல்லை. அதாவது பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட வேறுபாடு இல்லை. ஸோ அப்படின்னு சொன்னா விண்வெளி பயணத்தினால கேன்சர் வந்து அதிகமா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லுவதற்கு எந்த தடையும். இதுதான் வந்து ஆராய்ச்சியிலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம். தொடர்ந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படிதான் தெரியும். இதே மாதிரி வந்து 2013 இன்னொரு ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த 2013 ஆய்வு வந்து சோவியத் யூனியன், ரஷ்யா, இந்த காஸ்மோநாட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அவங்கள மட்டும் வச்சு பண்ணாரு. ஒரு 290 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு பண்ணாரு. ஏன்னா ரஷ்யா, சோவியத் யூனியன் தானே முதல்ல போனாங்க. ஸோ அப்போ நீண்ட கால தகவல் உங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதுல அவர் பார்த்த ஒரு சுவையான விஷயம் என்னன்னு சொன்னாக்க, ஆயுள்ல வந்து வேறுபாடு. சாதாரண மக்கள் வந்து எவ்வளவு வாழறாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. அப்படின்னு சொன்னா நீங்க சோவியத் யூனியனுடைய சராசரி ஆயுள் பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது அமெரிக்காவோட. அப்போ காஸ்மோநாட்ஸ்னுடைய ஆயுளும் அதிகமா இருந்துச்சு அமெரிக்காவோட. இப்ப சமீப காலத்துல, அதாவது சோவியத் யூனியன் சிதைந்து ரஷ்யாவாக மாறின பிறகு மருத்துவம் வந்து தனியார் மயமான இந்த சூழல்ல ரஷ்யாவினுடைய ஆயுளே குறைஞ்சிருக்கு, சராசரி ஆயுளே லேசா குறைஞ்சிருக்கு. அதே குறைப்பு நீங்க வந்து சமீப காலத்துல காஸ்மோநாட் கிட்டையும் பாக்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம வாழக்கூடிய சமூகத்துல என்ன இருக்கோ அதே தான் நமக்கும் இருக்கு அப்படிங்கிறதா வந்து இந்த ஆய்வுகள் வந்து
நமக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சொல்ற விஷயம். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா, நம்மளே எழுந்து நடமாடுறது, பல் தேய்க்கிறது, அந்த மாதிரி லெவல்ல பாத்தீங்கன்னாக்கா வந்து சில மணி நேரங்களிலேயே சரியாயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் பாதுகாப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 2-3 நாட்கள், ஒரு வாரம் மேக்சிமம் நம்ம வந்து நம்முடைய ரொட்டீன் வேலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். என்ன பிரச்சனை? ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நமக்கு புரியும். இப்போ நம்மளே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல 1 மணி நேரம் நம்ம வந்து நீச்சல் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த நீச்சல் குளத்திலேருந்து வெளில வரும்போது நம்முடைய கால் தள்ளாடும் இல்லையா? நம்முடைய கால் தள்ளாடும். நம்மளாலேயே அப்படியே டக டக டகான்லாம் நடக்க முடியாது. அதே மாதிரிதான். ஏன் அந்த 1 மணி நேரம் நம்முடைய உடல், கால் எல்லாம் வந்து தண்ணியில மிதக்குது. ஸோ மிதந்து பழக்கப்பட்டுருச்சு. இப்போ நம்ம திடீர்னு நீங்க நடக்கும்போது காலால் நடக்கணும். தண்ணியில நீங்க காலால் நடக்கலல்ல. அதே மாதிரிதானே விண்வெளியிலையும். விண்வெளியில நம்ம காலால நடக்கிறோம் இல்ல, மிதக்கிறோம். கையாவது பயன்படுத்துவோம். இதை எடுக்க, அதை எடுக்க, இதை பிடிக்க, அதை எடுக்க எல்லாம் இல்லையா? காலுக்கு வந்து பெரும் பயனே இல்லை விண்வெளியில. அப்ப என்ன ஆகும்? பூமிக்கு வரும்போது அந்த பழக்கப்படாம நம்ம அவ்வளவு நாள் இருந்ததுனால திடீர்னு காலில் நம்ம ஊனிக்கணும், அதுல வந்து ஒரு பாரம் வரும், அதை எடுத்து வச்சு நடக்கணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லேசா தள்ளாட்டம் இருக்கும். அந்த தள்ளாட்டங்கள் ஆனா போயிடும். நம்மளே கூட வந்து ஒரு இருட்டு அறையிலேருந்து வெளிச்சத்துக்கு வந்தா கண்ணு கூசுது, ஆனா சரியாயிடுது இல்ல. அது மாதிரிதான் அகாமடேஷன் சொல்லுவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், அக்ளமடைசேஷன். இது நடக்கும். இது நடக்க சில நாட்கள் எடுக்கலாம். சில பேருக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கலாம். சில பேருக்கு சில மணி நேரங்களே நடந்துடலாம். இதுதான் வித்தியாசம் பெரும்பாலும். இதை தவிர உள்ளால சில விஷயங்கள் நடக்கும். என்ன? இப்போ நம்ம இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ என் தலை என்னுடைய தோளுக்கு மேல இருக்கு. பூமி என் தலையை பிடிச்சி இருக்குது இல்ல. தலை கீழே போகாம எது தடுக்குது? என்னோட எலும்பு, இங்க இருக்கக்கூடிய தசைகள் அதுக்கு வந்து ஒரு பிடிப்பு கொடுத்து தடுக்குது இல்லையா? அந்த மாதிரி விண்வெளியில தேவையில்லை. நமக்கு என்ன தெரியும்? நம்ம பூமியில இருந்து கிளம்பி விண்வெளிக்கு போகும்போது நம்ம உடல்ல என்னெல்லாம் செல் இருக்கோ அதே செல்லோட திரும்பி வரப்போகுது. அதை விடுங்க. இப்ப நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து நான் பேசி முடிக்கிறதுக்கூடிய என்னுடைய உடம்புல வந்து பல செல்கள் வெளில போய் புது செல்கள் உருவாகி இருக்கும் இல்லையா? நம்முடைய தோல் செல் சில நாட்கள்ல சரி வரும். நம்முடைய ரத்த செல்கள் சுமார் 6 மாசத்துல ஒரு தடவை புதுப்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல. அதே செல் இருக்க போறது இல்லை இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அப்படி ஒரு வேலையே செய்யாத தசை, எலும்பு இந்த பகுதியில வந்து பூமியில வந்து எந்த விகிதத்துல புது செல்கள் உருவாகுதோ அதே மாதிரி உருவாகாது. அதே வேகத்துல, அதே விகிதத்துல உருவாகாது. இன்னும் போயிடாது. அதனுடைய விகிதம் கொஞ்சம் குறையும். அப்ப என்ன ஆகும்னா அடர்த்தி, எலும்பினுடைய அடர்த்தி, தசையினுடைய அடர்த்தி கம்மியாகும். நம்மளே பூமியில வந்து நல்லா வெயிட் லிஃப்ட் எல்லாம் பண்ணா அப்படியே மசில் இருக்கு. பண்ணலன்னா தொலைன்னு இருக்குல்ல. இதே மாதிரிதானே அங்க ஆகும். நம்ம அங்க பண்ணவே மாட்டோம் இல்லையா? பண்ண மாட்டோம்னா இருக்காது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயமே. இது வந்து சரியாவதற்கு சில மாதங்கள் ஆகும். ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 6 மாதத்துல 95% நம்ம முன்னாடி போன போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி 95% 6 மாசத்துல வந்துருது. அதுக்கப்புறம் சில மாதங்கள்ல நம்ம முழுமையை அடைஞ்சிடும். இதனால வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை, ஒரு சிக்கல் அப்படின்னு எதுவும் கிடையாது. இந்த போன் டென்சிட்டி கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம சாகசங்கள்ல ஈடுபடுறதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். பனி சறுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னா தப்பி தவறி கால் தடுக்கிச்சுன்னா எலும்பு முறிவதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கும். அவ்வளவுதான். அதனால வந்து சாகசங்கள்லாம் செய்யாம நம்ம வந்து ஒரு ஸ்லோவா நீங்க லைஃப் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே தவிர இதுல வந்து அகைன் எதுவுமே வந்து ஒரு நீண்ட காலம் ஆயுள் ஃபுல்லா இருக்கிற மாதிரியான பாதிப்புன்னு எதுவும் கிடையாது. நம்ம திரும்பி வரும்போது ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அந்த விண்கலத்துல இருக்கும்போது வந்து விண்கலத்துக்குள்ள வந்து மிக அதிகமான வெப்பம் இருக்கும். ஸோ அதனால வந்து நீரிழப்பு இருக்கும். ஸோ அந்த நீரிழப்பை வந்து சரி செய்வதற்காக வந்து எலக்ட்ரோலைட் போன்றவங்கலாம் குடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி பூமிக்கு வந்த பிறகு நம்முடைய எலும்பு வளரணும், தசை வளரணும். அதனால புரோட்டீனா இருக்கக்கூடிய உணவு, கால்சியம் இருக்கக்கூடிய உணவு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பரிந்துரை செய்வாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பெட்ல இருந்து எழுந்துக்கும் போது அப்படியே எழுந்துட்டானு போகாதீங்க, மெதுவா எழுந்துக்கங்க, மெதுவா காலை வைங்க, பிடிச்சிட்டு நடங்க. ஏன்னா
நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பழக்கம் இருக்காது. நம்ம 6 மாசம் காலையே யூஸ் பண்ணி நடக்கல. ஸோ இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து விண்வெளியில சில விஷயங்கள் பழக்கமாயிடும். என்ன பழக்கமாயிடும்? இப்போ நான் விண்வெளியில வந்து நான் வந்து ஒரு காஃபி குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த குடிச்ச கப்ப நான் அப்படி விட்டா போதும். அது அப்படியே மிதக்கும். அஃப்கோர்ஸ் கப்ல குடிக்க மாட்டோம். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது கீழ விழாது. ஏன்னா விண்வெளியில எல்லாமே மிதக்கும்ல. அப்போ நமக்கு வந்து இயல்பா நம்ம அறியாமலேயே பல விஷயங்கள் செய்றோம்ல. இப்ப நம்ம சைக்கிள் ஓட்டும்போது வந்து யோசிச்சா ஓட்டுறோம். இல்லல்ல. அது மாரி சில விஷயங்கள் பழக்கத்துல நம்ம பண்ணுவோம் இல்லையா? அது மாரி பழக்கத்துல பண்ணும்போது நம்ம விண்வெளியில இருக்கிற மாரி நம்ம சில விஷயங்கள் செய்யும்போது அது கீழ விழும். இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மென்ட் அ இந்த இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லுவாங்க. அவ்வளவுதான். தவிர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு எதுவும் கிடையாது. அதாவது வந்து ஒரு இது செய்யக்கூடாது அப்படி ஒண்ணும் கிடையாது.